வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆன்மீகவாதிகள் விரும்பக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிரூபித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இன்று ஒரே நாளில் 7 கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் திமுக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியது. இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. திருப்பரங்குன்றம் கோவில் செல்வதையொட்டி பலத்த பாதுகாப்பு. நீலகிரி, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். ஆன்மீகவாதிகள், இறைப்பற்றாளர்கள் விரும்பக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் அறநிலையத்துறை சார்பில் கிராம கோவில் பூசாரிகள் மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கிராம கோவில் பூசாரிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை, நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது கிராம பூசாரிகளுக்கு உதவித்தொகை உட்பட 11 நலத்திட்டங்களை அறிவித்தார். அதில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு கிராம பூசாரிகளுக்கு புத்தாடை வழங்கப்படும் என்றும், ஆண்டுதோறும் 500 பூசாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். பூசாரி உயிரிழந்தால் அவரின் வாரிசுக்கு வழங்கப்படும் தொகை 50,000 இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும், பூசாரிகளுக்கான ஆண்டு வருமானம் உச்சவரம்பு 75,000 இருந்து 1.25 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை செயல்களில் நிரூபித்து வருவதாக கூறினார். உண்மையான ஆன்மீகவாதிகள், இறை பற்றாளர்கள் திராவிட மாடல் அரசை விரும்புவதாகவும், மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்திய திராவிட இயக்கங்களின் உணர்வை அரசு நிலைநாட்டி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம், அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த விழா. எல்லாருக்கும் எல்லாம்னு நாம சொல்றது வெறும் வாய் வார்த்தைக்காக அல்ல, சொற்கள்ல சொல்றத செயல்ல நிரூபிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மாநாடு. உண்மையான ஆன்மீக அன்பர்களும் இறை பற்றாளர்களும் விரும்பக்கூடிய அரசுதான் திராவிட மாடல் அரசு. இந்த மாநாட்டை பார்க்கும்போது பலருக்கு வியப்பாக இருக்கலாம், ஏன் சிலருக்கு எரிச்சல் கூட வரலாம். கிராம கோயில்கள் பணியாற்றுகிற கிராம பூசாரிகளான நீங்களும் இந்த சமுதாயத்துல ஒரு அங்கம்தான். உங்களுடைய வாழ்விலும் விடியல் ஏற்படணும் என்ற எண்ணத்துல தான் நம்முடைய அரசு தொடர்ந்து செயலாற்றி வருகிறது. அதனால பூசாரிகளுடைய நலனுக்காக 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் புத்தாடை வழங்கப்படும். 2வது அறிவிப்பு, உறுப்பினர் மரணமடைந்தால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 3வது அறிவிப்பு, கிராம கோயில் பூசாரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு வருமான உச்சவரம்பு 75,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மதுரையில் இன்று இரவு அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து மும்மர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரைக்கு வரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக, காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டை அறிவிப்பதற்கு முன்பாகவே அதிமுக, பாஜக தொகுதி பங்கீட்டை அறிவிக்க திட்டமிட்டுள்ளனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று இரவு தமிழகம் வருகிறார். பிரதமர் மோடி இன்று இரவு விமானம் மூலம் சென்னை வருகிறார். இதனை அடுத்து நாளை காலை புதுச்சேரி செல்லும் அவர் அங்கு 2,700 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மதுரைக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு 4,400 கோடி மதிப்பிலான கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மோடி தரிசனம் செய்கிறார். பின்னர் மரக்காணம், புதுச்சேரி மற்றும் பரமக்குடி
ராமநாதபுரம் இடையிலான புதிய 4 வழி நெடுஞ்சாலையின் பணிகளை பிரதமர் மோடி தொடக்கி வைக்க உள்ளார். பிரதமர் வருகையை ஒட்டி திருப்பரங்குன்றம் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பின்னர் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு மதுரை மண்டேலா நகர் சுற்றுச்சாலை பகுதியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். சுமார் 120 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உட்பட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உட்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மாலை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. விஜய் சங்கீதா விவகாரத்தை அரசியல் படுத்த விரும்பவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் அவரது மனைவி மற்றும் நீதிமன்றத்துக்கு இடையேயான பிரச்சனை குறித்து பேசுவது சரியல்ல என கூறினார். திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை, அவருடைய மனைவி அவர்கள் டிசம்பர் மாதத்துல விவாகரத்துக்காக செங்கல்பட்டு கோர்ட்டில் அந்த விவாகரத்துக்கான அந்த பெட்டிஷனை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு. நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய மனைவி, கோர்ட், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கு நான் பதில் சொல்ல எப்பவுமே தயாரா இருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவிக்கும் கணவனுக்கும் எங்கிருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட ஒரு அமைதி கிடைக்கட்டும். அதனால அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள், மனைவி அவர்கள், சம்பந்தப்பட்ட கோர்ட்டு, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இவர்களுக்கு உண்டான பிரச்சனையாத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் இதை நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. சென்னை அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ், திமுக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். திமுக கூட்டணியில் பிரதான கூட்டணி கட்சியாக உள்ள காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. திமுக சார்பில் பொருளாளர் TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு பங்கேற்றனர். தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். முன்னதாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பு கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் வெளியாகியது. ஆனால் புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ளதை சுட்டிக்காட்டி, கடந்த தேர்தலில் வழங்கப்பட்ட 25 தொகுதிகளையே வழங்க முடியும் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவை இடம் வழங்குவதற்கும் திமுக தரப்பு சம்மதம் தெரிவித்த நிலையில் மார்ச் 2ஆம் தேதிக்குள் தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை திமுக தரப்பு வலியுறுத்தி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தவேக தலைவர் விஜயின் அடுத்த மக்கள் சந்திப்பு மாநாடு மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்.
அண்மையில் சேலம் மற்றும் வேலூர் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அடுத்த கட்டமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 4ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே சுமார் 9 ஏக்கர் பரப்பளவில் பிரச்சார கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளை சேர்ந்த சுமார் 4900 நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 1,21,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த 2 வாரத்திற்கும் மேலாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிப்ரவரி இறுதி தினமான இன்று ஒரே நாளில் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து நகை பிரியர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 300 ரூபாய் உயர்ந்து 15,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,21,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 300 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஈரோடு அருகே வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தண்ணீர் பந்தல் பாளையம் பகுதியை சேர்ந்த விஸ்வநாதனின் மகள் கனிகா. இவர் பெரிய அக்ரஹாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் கனிகா தனது வீட்டின் அருகே உள்ள சுற்றுச்சுவரை ஒட்டி அமர்ந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து கனிகா மீது விழுந்தது. இதில் படுகாயமடைந்த மாணவி கனிகாவை அப்பகுதியினர் மீட்டு ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கனிகா இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தறி தொழிலாளியின் மகள் வீட்டின் சுவர் இடிந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூரில் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த நபர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அதிவிரைவு ரயில் அரியலூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது அதில் பயணம் செய்து கொண்டிருந்த கரூரை சேர்ந்த ரேணுகோபால் என்பவர் தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் ரேணுகோபாலின் வலது கால் தனியே துண்டாகி தண்டவாளத்தில் விழுந்த நிலையில் அவரது மற்றொரு காலிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. இது குறித்து தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த ரேணுகோபாலை மீட்டு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ரயிலில் பயணம் செய்த ரேணுகோபால் கழிவறை செல்லும் பொழுது கவனக்குறைவாக தவறி கீழே விழுந்தாரா அல்லது படிக்கட்டில் அமர்ந்து வந்தபோது தவறி கீழே விழுந்தாரா என்பது குறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரும்பாக்கத்தில் 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பூபாலை அன்பரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1200 ஏக்கர் தரிசு நிலங்களை தனியாருக்கு விற்பனை செய்வதை கைவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தினர். இதில் PR பூவரசன், மண்டல துணை செயலாளர் ரா காமராஜ் ஆகியோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். பல தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எந்த வகையிலும் இவர்கள் செய்யவில்லை, எந்த சலுகையும் செய்யவில்லை. இப்போது தனியார் நிறுவனத்துக்கு அந்த நிலத்தை விற்கிறார்கள். தனியார் நிறுவனத்துக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் இந்த நிலத்தை விற்று இவர்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள். ஆகவே அப்படி நடக்கக்கூடிய அந்த நிறுவனம் இந்த ஏழை எளிய மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த டெஸ்ட் அந்த நிலத்தை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். ஆளுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வீதம் பிரித்து கொடுத்து அவர் என்ன அந்த நிறுவனத்தின் சார்பு என்ன அவர்கள்
கட்டளை இடுகிறார்களே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த நிலத்தை இந்த உழைக்கும் விவசாய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். தாம்பரம் அருகே அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பான கராத்தே பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த ஆதிநகர் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவசமாக தற்காப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டதை தொடர்ந்து கிழக்கு தாம்பரத்தில் உள்ள மிஸ்ரிமால் புக்ராஜ் போரா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கராத்தே அகாடமி சார்பில் தலைமை கராத்தே பயிற்சியாளர் ஜெயக்குமார் இந்த ஆண்டு 200க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளித்தார். இதில் சிறப்பாக பயிற்சி செய்த மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள் நிற பெல்ட் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினார். திருப்பத்தூரில் பயிர் கடன் தர மறுத்த கூட்டுறவு சங்க செயலாளரை கண்டித்து பாதிக்கப்பட்ட விவசாயி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பெம்மிக்குப்பம் அடுத்த புதிய ஆத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பொம்மிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அதனை கூட்டுறவு சங்க செயலாளர் நிராகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரமூர்த்தி கூட்டுறவு சங்க செயலாளரை கண்டித்து கூட்டுறவு வங்கி முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். இது குறித்து சுந்தரமூர்த்தி கூறுகையில், பயிர் கடன் கேட்டு 3 மாதமாக அலைந்து வருவதாகவும் முதலமைச்சரே கூறினாலும் தனக்கு பயிர் கடன் தர முடியாது என கூட்டுறவு சங்க செயலாளர் அடாவடியாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு வாங்கின எங்கள் அப்பா வாங்கின கடனை வந்து முழுமையாக கட்டிட்டு திரும்ப புதுசாக கடன் வாங்க லோன் அப்ளை பண்ணியிருந்தார். லோன் அப்ளை பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்துட்டார். இறந்த பின்னாடி டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நான் வந்து இது மாதிரி இறந்துட்டாங்க, எனக்கு லோன் கடன் கொடுக்க சொல்லி பயிர் கடன் கொடுக்க சொல்லி கேட்டேன். அவங்க வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. நீ கடன் வாங்கியிருந்தால் நீ நிலத்தை விற்று கொடு அப்படின்னு செக்ரட்டரி சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு பின்னாடி வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ் போய் டிஆர் ஆஃபீஸில் போய் கேட்டேன். இது மாதிரி நடந்து போச்சு, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, எனக்கு லோனு பயிர் கடன் வழங்குற மாதிரி கோரிக்கை வச்சேன். அவங்க வந்து செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி பயிர் கடன் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு வந்து டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கொடுத்த பின்னாடி முதலமைச்சரே சொன்னால் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செக்ரட்டரி சொல்லிட்டாரு. திரும்பவும் டிஆர் ஆஃபீஸ் போயிட்டு இது மாதிரி செக்ரட்டரி சொல்கிறாரு, இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சேன். அதுக்கு பின்னாடி வந்து அவங்க சொல்லி சரி சிட்டா ஏற்றி கொடு அப்படின்னாங்க. சிட்டா ஏற்றி கூட்டம் ஏற்றி என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கூட்டம் ஏற்றினால சிட்டா ஏற்றினால எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி 100 ரூபா பத்திரம் வாங்கி கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து யார் யார் அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ லஞ்சம் 2000 3000 வாங்கி தான் கொடுக்குறாங்க. நான் கொடுக்காதது ஒரு காரணம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காட்பாடி அருகே உள்ள புகழ்பெற்ற வள்ளி மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத பிரம்ம உற்சவம் தொடங்கி வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இதனை அடுத்து தேரோட்டத்தின் முதல் நாளான வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ரதம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு வெள்ளி கவசத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் திருத்தேர் புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் வள்ளிமலை பிரம்ம உற்சவ திரு தேரோட்டத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 4 வழி சாலை மேம்படுத்தும் பணிகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார்.
அருப்புக்கோட்டையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விருதுநகர் அல்லம்பட்டியில் இருந்து பாலவநத்தம் வரை சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பில் இருவழி சாலையை 4 வழி சாலையாக மேம்படுத்தப்பட உள்ளது. இந்த சாலை பணிகளுக்கு காந்தி நகரில் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சாலை பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இந்த சாலை 4 வழி சாலையாக மாற்றப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு அப்பகுதிகள் வளர்ச்சி அடையும் என பேசினார். மேலும் நம்முடைய முதலமைச்சர் மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அனைத்தையும் செய்து கொடுப்பவர் என்று புகழாரம் சூட்டினார். பொலிவியா நாட்டில் விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தென் அமெரிக்காவின் பொலிவியா நாட்டில் ராணுவ சரக்கு விமானத்தில் புதிய பணத்தாள்கள் எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை பணத்தாள்களுடன் தலைநகர் லாபாஸ்க்கு அருகே விமானம் சென்றபோது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் இருந்தவர்களும் சம்பவ இடத்திற்கு அருகே இருந்த பொதுமக்களில் சிலரும் 15 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காயமடைந்த 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே விமானத்தில் இருந்த பணத்தாள்கள் சாலைகளில் சிதறியதால் அதனை அள்ளுவதற்கு பொதுமக்களும் போட்டி போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து அவர்கள் மீது நீரை பாய்ச்சி காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். மேலும் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீகவாதிகள் விரும்பக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிரூபித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இன்று ஒரே நாளில் 7 கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் திமுக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியது. இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. திருப்பரங்குன்றம் கோவில் செல்வதையொட்டி பலத்த பாதுகாப்பு. நீலகிரி, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.